நன்றி எழுதுறது ஈர்ப்பு விதியோட முதன்மையான பயிற்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வெப் சீரிஸ் இருக்குது. 15+ வீடியோஸ் நன்றி எழுதுறதை பற்றி மட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒரு வேளை பார்க்காம இருந்தீங்க, இல்லை ஈர்ப்பு விதி எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாள் நம்ம காலை ஆரம்பிக்கும் போதுமே நீங்கள் நன்றி எழுதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா காலையில் எழுதுகிற நன்றி தான் உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு நல்ல நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. ஆனால் நம்ம இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த நன்றிகள் எழுதலாம். அது என்ன, அது எப்படி எழுதணும், அதை எழுதுறதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. சாதாரணமாக நம்ம லைஃப்பில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது, குழப்பங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நாள் அப்படின்றது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும். அதாவது சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்போம், குழப்பமாக இருப்போம், கவலையாக இருப்போம், திரும்ப நமக்கு சந்தோஷம் வரும். ஆனால் நன்றியை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த நாள் அப்படின்றது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே சீராக இருக்கும். சந்தோஷமும் சரி, தேவைகளும் சரி, எல்லாமே பூர்த்தி ஆகிற ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றின்றது இதோடைய ஆரம்பமாக, அதாவது ஈர்ப்பு விதியை தொடக்கமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தான் ஒரு எதிர்பார்ப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கிளியர் ஐடியாவை கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு இலக்கை செட் பண்ணுறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதாவது கோலை புரிஞ்சுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா வெறும் நன்றி எழுதுறத ஒரு மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணும்போதே தான் லைஃப்பில் என்ன வேணும், எதை நம்ம அடையணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இது தொடர்ந்து நன்றி எழுதிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நன்றி எழுதி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எப்படி லைஃப் மாறுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த பயிற்சியை எடுத்துக்கணும், இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். காலையில் எழுதுகிற நன்றியில் நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச விஷயங்கள், நமக்கு இது வரைக்கும் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், நம்ம வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பை பற்றின அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு 15-20 நன்றி எழுதுனா பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நம்ம காலையில் எழுதுகிற நன்றிகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட அத்தனை விஷயங்களையும் ஒன்று சேர்த்து எழுதுறீங்க. ஸோ இந்த இரவில் எழுதுகிற நன்றி என்னவா இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம காலையிலிருந்து நம்ம தூங்க போகிறதுக்குள்ளே நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள், இல்லை நம்ம நன்றி சொல்கிறதுக்கு தகுதியாக இருக்கிற விஷயங்கள், யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், உங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம், அவங்க வேலையில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்திருக்கலாம், இல்லை இன்றைக்கி நாள் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி போயிருக்கலாம். நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிக்காக யோசிக்கணும். இதில் நீங்கள் 3 அல்லது 5 ஸ்டேட்மெண்ட் எழுதினா போதும். நீங்கள் காலையில் எழுதுகிற மாதிரி 20 25 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதுதான் கடைசி வேலையாக இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது வேலைகள் செய்கிறதோ, படிக்கிறதோ, இல்லை ப்ரௌஸ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. தூங்க தான் போகிறேன்னு முடிவு ஆனதுக்கப்புறமா அந்த கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த நன்றி எழுதுகிற நோட் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் காலையில் எழுதுகிற அதே நோட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. யோசிக்கும் போது உண்மையிலேயே நமக்கு நன்றி சொல்கிறதுக்கு தகுதியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த விஷயங்களை நைட்டில் நீங்கள் அதே நோட்டில் எழுதிட்டு படுக்கலாம். அதாவது நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வரிகள்லையுமே நன்றின்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா தேங்க்யூன்ற வார்த்தை போட்டுக்கோங்க. இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய நாள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி போச்சு, அதுக்காக நன்றின்னு போடலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி என் வேலையில் ஒரு பாராட்டு கிடைச்சிது, அதுக்காக நன்றின்னு போடலாம். இன்றைக்கி யாராவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்காக பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே நடக்கலை, இன்றைக்கி நார்மலான ஒரு டே தான், எனக்கு ஒன்றும் பெருசாக தேட முடியலன்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளான நன்றியாவது நைட் எழுதிட்டு தான் படுக்கணும். இது ஏன் எழுதணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளில் நிறையா பேர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறையா ரெக்ரெட்ஸோட அந்த நாளில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கலாம், ஆனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நல்ல விஷயங்களை தேட மாட்டோம். அப்போது இந்த ரெக்ரெட்ஸோட போய் தூங்குறது கண்டிப்பாக அடுத்த நாளும் அதே விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணும். எப்போவுமே ஒரு நாளை முடிக்கும் போது போய் தூங்க போகும்போது சந்தோஷம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, குறை சொல்லிட்டோ ஒரு நாளை விரக்தியாக பார்த்துட்டோ போய் தூங்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் தேடி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும். அப்படிங்கிறது தான் இந்த நைட் எழுதுகிற நன்றி அப்படின்றது. நீங்கள் தொடர்ந்து காலையில் எழுதுகிற மாதிரியே இந்த விஷயத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. உண்மை சொல்லணும்னா இது ஒன்றும் பெருசாக உங்கள் நேரத்தை கன்சியூம் பண்ணிடாது. காலையில் ஒரு 20 நன்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நன்றி யோசிச்சு எழுதுறதுக்கு மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த 2 ப்ராக்டிஸுமே உங்கள் நாளை சரியாக தொடங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, உங்கள் நாளை சரியாக முடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த தூங்குற நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களோட, உங்கள் நாளை நல்லபடியாக பார்த்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போய் தூங்குவீங்க. எந்த ஒரு ரிக்ரெட்டையும் கேரி பண்ண மாட்டீங்க.
நம்ம தூங்கும்போது நம்ம கான்ஷியஸ் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நாளில் உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு 1-2 விஷயங்கள் இருக்கும். ஸோ மினிமம் 3 இல்லை 5 ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஸோ என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ எழுதணும்னு சொல்லியிருக்கேன், எழுதுறதோடைய இம்பார்ட்டன்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, நைட் எழுதுகிற நன்றி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பயிற்சி நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.